Hi friends, welcome to ShiazLife. என்னோட சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நாங்கள் ஃபேமிலியாக டின்னர் வந்திருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேர் டெவில் ரெஸ்டாரண்ட்டில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயில், ஆசாரிப்பழம், ஆனந்தன் பாலம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. மெயின் ரோடில் தான் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே வந்து என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டில் பார்சல் வாங்கிட்டு போகிறவங்க இங்கேருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி சிட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ட்ரன்ஸில் வந்து டெக்கரேஷனுக்கு சீலிங் லைட் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. தென் உள்ளே போனதும் லெஃப்ட் சைடில் ஒரு 10 பேர் இருந்து ஃபேமிலியாக சாப்பிட்றது மாதிரி டைனிங் போட்டிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து சாப்பிட்றது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்டெப் வச்சுருக்காங்க. காம்பேக்டான பிளேஸில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் மேலே வந்து ஏற முடியாதவங்க கீழே இருந்து சாப்பிட்ற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. கீழே செட் பண்ணியிருக்கிற டைனிங் பார்த்திங்கன்னா மினிமம் 2 பேர் இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா 3 பேர் வேணாலும் இருக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. எல்லா டைனிங்லையுமே பார்த்திங்கன்னா மெனு, கிளாஸஸ், டிஷ்யூ அண்ட் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே சீலிங் லைட் வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்து ஒரு டின்னர் எஃபெக்ட் வந்து கொடுத்தது. எல்லாமே எங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட்டிங்ஸுமே நல்லா மைல்டாக இருக்கிறனால டின்னருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தனால நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க வேண்டான்னு ஃபஸ்ட் இருந்த பெரிய டைனிங் டேபிளில் இருந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோஸ்ட் மாதிரி. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஹோல்டர். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் சின்னதாக மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ட வச்சதும் ஸ்டிக் ஆகிரும். ஒரு சைடில் 2 பேர் இருக்கிறது மாதிரி மேலே இருக்கிற டைனிங்கில் ஸ்பேஸ் இருக்குது. மேலே போட்டிருக்க சீலிங் லைட் வாலில் வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இதுலேயுமே கீழே இருக்கிற டைனிங்கில் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே மேலே உள்ள டைனிங்கில் வந்து வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஷீட் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க வந்து நல்லா இருந்தது. இங்கே ஹாட் வாட்டரும் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இருக்கிற டைனிங் மேலே இருக்கிற லைட் வந்து பார்த்திங்கன்னா ரோப்பில் அந்த லைட்டை வந்து கெட்டி விட்டது மாதிரி இருந்தது. ஸோ பார்க்க வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மேக்னெட் சால்ட் பேப்பர் ஹோல்டர் வச்சு ஸ்டிக் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ மேலே இருக்கிற டைனிங்கில் இருந்து கீழே பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஓவராலாக இருக்குது. கிட்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சூப், ஸ்டார்டர், சிக்கன், சீ ஃபுட், எக் டிஷ், சாலட், கிரேவி, தென் வந்து நூடுல்ஸ், ஷேக்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம், லஸ்ஸி, டெசர்ட், பிபிக்யூ சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருந்தது. அண்ட் எல்லா ஃபுட்டோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுதலும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வீட் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது.
Black கலர் வெசலில் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே Black and White தீமில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து டிராகன் சிக்கன் வாங்கியிருந்தோம். தென் வந்து ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். அது அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை, ஒரு மீடியமான ஸ்பைஸ் லெவலில் தான் இருந்தது. வாங்கியிருந்த எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அது கூட டொமேட்டோ கெச்சப்பு தந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து. ஓவராலாக ஃபுட் வந்து சூப்பராக இருக்குது. டேர்டெவில் ரெஸ்டாரண்ட்னு நேம் ஏற்ற மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் டார்க்காக லைட்டிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைனிங் செட்டும் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கோயிலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணிடுங்க. டின்னருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா, அதுவுமே நம்ம நாகர்கோயிலில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க. அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.